நம்ம தலைவன் கேப்டன் ஜாக் ஸ்பேரோ பத்தி தெரியாத ஒரு சில விஷயங்கள். ஜாக் ஸ்பேரோ போட்டிருக்க தொப்பி ஆரம்பத்துல லெதர்ல தான் செஞ்சு போட்டாங்க. ஆனா கடல்ல எடுக்கக்கூடிய ஷார்ட்ஸ் எல்லாத்துலயும் அந்த தொப்பி பொசுக்கு பொசுக்குன்னு பறந்து கீழே விழுந்து கடல்ல மூழ்கி போயிருமா. கிட்டத்தட்ட 10 தொப்பிக்கு மேல அது மாதிரி தொலைச்சிட்டாங்க. இதனால கடுப்பான காஸ்டியூம் டிசைனரு கொய்யால இனிமே தொப்பியை ரப்பர்ல செய்யடா, அப்பதான் முழுகாது, அது மிதக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தொடர்ந்து ரப்பர் தொப்பியை யூஸ் பண்ணிருப்பாங்க. அதனாலதான் டெட் மேன் செஸ்ட் படத்துல அந்த மங்கி ஜாக் அவரோட தொப்பியை புடுங்கி கடல்ல தூக்கி எறியும் போது அது தொப்பி மிதந்துகிட்டே தான் இருக்கும், கடைசி வரைக்கும் மூழ்கி இருக்காது. இதை ஒரு டீட்டெயிலாவே படத்துல வச்சிருக்காங்க. ஜானி டிப்புக்கு என்னதான் டைரக்டர் இதுதான்ப்பா ஸ்கிரிப்ட், இதுபடி நடி அப்படின்னு சொல்லி கொடுத்தாலும் அந்த ஸ்கிரிப்டை மட்டுமே படத்துல பேசாம அவர் நிறைய விஷயங்களை இம்ப்ரூவைஸ் பண்ணி படத்துல ஆட் பண்ணிருப்பாரு. அதுல ஒண்ணுதான் ஜாடிக்குள்ள மண்ணுன்னு ஒரு பாட்டு பாடுவார்ல. இந்த சீன் ஸ்கிரிப்ட்லே கிடையாது, ஜானி டிப் ஏதாவது இதை இம்ப்ரூவைஸ் பண்ணி உள்ள சொல்லி இருப்பாரு. நீங்க வரியா இல்ல நாங்க வரட்டுமா? இதுக்குள்ள என்ன இருக்கு தெரியுமா? ஜாடிக்குள்ள மண்ணு உன் தலையில களி மண்ணு. அண்ட் இவன் என்னடா பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு சுத்தி இருக்கிறவங்க பாக்குறது எல்லாமே ஒரு ஜெனியூன் ரியாக்ஷன் தான். அதே மாதிரி தான் ஸ்ட்ரேஞ்சர் டைட்ஸ் படத்துலயும் ஜாக் ஸ்பேரோ வேகமா ஓடி போய் ஒரு புதருக்குள்ள பொத்துன்னு விழுந்துருவாரு. கொய்யால என்ன தள்ளி விடுறியா அப்படின்னு சொல்லிட்டு கத்தி எடுத்து அந்த செடியை விளாசுன்னு விளாசிருப்பாரு. இந்த சீனுமே ஸ்கிரிப்ட்ல கிடையாது, அவரா தான் ஆட் பண்ணிருப்பாரு.